लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्मयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्री भक्तिसार कुलशेखर योगी वाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्र मिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषटकोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं तिरुवழுதிநாடென்னும் தென்குருகூரென்னும் மறுவினியவன் பொருணலென்னும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்த மனத்தாலும் வாயாலும் வன்புருகூர் பேணும் இனத்தாரையல்லாதேன் தரத்தாடு மேலும் குறைவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பத்து. ஏய்ந்த பெருங்கீர்த்தி ராமானுஷர் முனிதர் வாய்ந்த மலர் பாதம் வணங்குகின்றேன். ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வான் திகழும் சோலை மதில் அரங்கர்வன் புகழ் மேல் ஆழ்ந்த தமிழ் மறைகளாயிரமும் நீங்க முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த ஹிதத்தாய் ராமானுஷன் மிக்க இறை நிலையும் மெய்யாம் உயர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் உள்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீர் ஆண்டாள் திருவடிகள் சரணம். அடிகளே சரணம். முதல் 10 மூணாம் திருவாய்மொழி. பத்துடை அடியவர்க்கு எளியவன் என்கின்ற திருவாய்மொழி. கலி நிலை துறை என்கின்ற விருத்தத்திலே அமைஞ்சிருக்கு. கலி நிலை துறை. நட்டபாடை அப்படிங்கக்கூடிய ஒரு பண். அபரூபம் அப்படிங்கிற ஒரு ராகம். இந்த அபரூப ராகம் அது எனக்கு தெரியல, நான் அதை கேட்டுட்டு சொல்றேன் என்ன ராகம்ங்கிறத. ரூபகம்ங்கிறது தாளம். பொதுவா நட்டபாடைய நாட்டையில பாடுற வழக்கம் உண்டு. பத்துடை அடியவர்க்கு எளியவன் பிறர்கட்டு கரிய வித்தகன் மலர் மகள் விரும்பும் நம் அரும் பெறல் அடிகள் மத்துரு கடை வெண்ணை களவினில் உறவிடையா புண்டு திறம் உரணினோடிணைந்திருந்து ஏங்கிய எளியவே என்ன நாட்டையில பாடுற வழக்கம் உண்டு. நட்டப்பாடைங்கிற பண்ணு. ஆனா இங்க அபரூபம்ங்கிற ராகத்துல பாடுறா. இது மத்தியான வேளையில பாடக்கூடிய ஒரு ராகம். சமயம் கூட கிருத்தியமா சொல்லியிருக்கா. மத்தியானம் 1:13 ஆரம்பிச்சு 2:24 வரைக்கும் பாட வேண்டிய ஒரு பண்ணு. இதெல்லாம் இந்த பண்ண பத்தின விஷயங்கள். யார் ஒருத்தர் இந்த 11 பாசுரங்களை பாராயணம் பண்றாளோ அவ இன்னொரு ஜென்மா அவளுக்கு கிடையாது. அவ பகவானையே அடைகிறார்கள் அப்படின்னு இதோடைய பலஸ்ருதி. அடியவர்க்கு எளியவன்கிறது தான் இந்த பாசுரத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். ஆழ்வார் என்ன இந்த பாசுரத்துல கன்வே பண்றார் அப்படின்னா, அடியவர்களுக்கு ரொம்பவும் எளியவன் அப்படிங்கிற சௌலபியம். பெருமாளுடைய குணங்கள்ல ரொம்ப முக்கியமான ஒரு குணம் எதுன்னா
சுலபமாக இருக்கக்கூடிய தன்மை, பக்தர்களுக்கு ரொம்ப சுலபமாக அனுகிரகம் பண்றான். அந்த குணத்துக்கு பேரு தான் என்னன்னா சௌலபியம். சுலபமாக கிடைக்கிறான் பக்தர்களுக்கு. அதுதான் இதுல சொல்றார் ஆழ்வார். இப்ப இந்த திருவாய்மொழியை பார்ப்போம். பத்துடை அடியவர்களியவன் பிறர்களுக்கு அறியவித்தகன். பத்துடை அடியவர்களியவன் பிறர்களுக்கு அறியவித்தகன். பத்துனா பக்தி. பக்தி உடைய அடியவர்களுக்கு ரொம்ப எளிமையாக சுவாமி கிடைக்கிறார். ரொம்ப ஈஸியா பகவான் கிடைச்சுடுறார். யாருக்கு? யாரெல்லாம் பக்தி பண்றாலோ அவளுக்கு. பத்துடை அடியவர்க்கு எளியவன். யாரெல்லாம் பக்தி பண்ணலையோ, பாக்கி இருக்கிறவான்னா என்ன? பக்தி பண்றவா, பக்தி பண்ணாதவா, அப்படித்தானே ரெண்டே கேட்டகிரி. பத்துடை அடியவர்க்கு எளியவன். அடியவர்கள் அப்படின்னா பக்தர்கள், தாசர்கள். சுவாமிக்கு யாரெல்லாம் கைங்கரியம் பண்ணணும்னு நினைக்கிறாளோ, கைங்கரியம் பண்றாளோ அவளுக்கு பேரு பக்தர்கள் இல்லையா? பாக்கி இருக்கிறவா அபக்தர்கள். ரெண்டே குரூப் தான் இங்க. பக்தர்னு ஒரு குரூப், அபக்தர்கள்னு ஒரு குரூப். அந்த அபக்தர்களுக்கு பகவான் எப்பேற்பட்டவன்? அரிய வித்தகன். ரொம்ப ரொம்ப கிடைத்தற்கரியவனாக எம்பெருமான் இருக்கின்றான். யாருக்கு? அபக்தர்களுக்கு. பக்தர்களுக்கு ரொம்ப எளிமையானவனாக இருக்கின்றான். அந்த எளிமை எப்பேற்பட்டது என்று சொல்லுவதுதான் இந்த திருவாய்மொழி. இந்த திருவாய்மொழியில 3வது திருவாய்மொழி என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டா எல்லாரும் சொல்லணும், பக்தர்களுக்கு சுவாமி எப்படி எளியவனாக இருக்கின்றான், பக்தர்களுக்கு ரொம்ப எளிமையானவனாக எப்படி அப்படிங்க. சௌலபியம் சௌலபியம் சௌலபியம். பக்த சுலபாக. பகவான் சாதாரணமானவன் கிடையாது. ரொம்ப தேவோத்தமான், தேவதா சார்வபௌமா, அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகா அப்படின்னு இல்லையா? அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகனா இருந்தாலும் கூட பக்தாளுக்கு ரொம்ப ரொம்ப எளியவனா இருக்கும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றா. பகவான் கிருஷ்ணன் தூதுக்கு வரான். அப்படி வரும்போது கௌரவாள்கிட்ட கொஞ்சமாவது ஏதாவது பாண்டவாளுக்கு உரிய பங்கு கொடுத்துருங்களே, நீங்க ஏன் இப்படி முரண்டு பிடிக்கிறேள் அப்படின்னு கௌரவாள்கிட்ட பேசறதுக்காக வேண்டி பகவான் வந்திருக்க. அன்னைக்கு மத்தியானம் பகவானுக்கு ரொம்ப தடபுடலான விருந்தெல்லாம் சமைச்சு வச்சிருக்கா ஒவ்வொரு ஆத்துலையும். அப்ப பீஷ்ம பிதாமகர் கூப்பிடுறா, கிருஷ்ணா எங்க ஆத்துக்கு வா கிருஷ்ணா, இன்னைக்கு ரொம்ப உனக்கு பிடிச்ச தடபுடலா எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன், அதெல்லாம் நீ சாப்பிடுறதுக்கு வா கிருஷ்ணா. உடனே பகவான் சொன்னார், இல்ல இல்ல தாத்தா, நான் வேற ஒரு ஆத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னேன். சரி, பீஷ்மர் நினைச்சிருந்தார், ஓகே அவெல்லாம் ராஜ பொசிஷன்ல இருக்கிறவா துரியோதனாதிகள், சோ அவாத்துக்கு போய் சாப்பிட போறார் போல் இருக்கு. துரியோதனன் கூப்பிடுறான், என் வீட்டுக்கு வாடா கிருஷ்ணா, விதவிதமா உனக்கு எல்லா போஜனங்களும் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், நீ சாப்பிடலாம். யாராத்துக்கும் போகலையாம். துரியோதனன், துச்சாதனன், விகர்ணன், கர்ணன் எல்லாரும் கூப்பிடுறா, யாராத்துக்குமே பகவான் போகல. இன்னொரு ஆத்துக்கு போகணும், இன்னொரு ஆத்துக்கு போகணும்னு சொல்லி 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 தட்டி கழிச்சுண்டே கடைசியில 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 எங்க போனா தெரியுமா? விதுரர் நின்று இருந்தார். தாசி புத்திரன் எல்லாராலையும் அவமானப்படுத்தப்படக்கூடிய விதுரர் சொன்னார், கிருஷ்ணா இது உன்னோட திருமாளிக, இது உன்னோட குடில், இங்க நீ அமுது செய்ய வேண்டும் கேட்ட உடனே அந்த விதுரனோட ஆத்துக்கு போனானாம் எம்பெருமான். மத்த ஆத்துல எல்லாம் ரத்ன சிம்மாசனம் போட்டு வரவேற்றார்கள், ரெட் கார்பெட் விரிச்சு வரவேற்றார். உத்தவனுடையதோ விதுரனுடையதோ பெரிய ஒரு சின்ன குடிசை, ஒண்ணுமே இல்லைங்க. அங்க போனா உட்கார்றதுக்கு கூட ஒண்ணும் இல்ல, ஏதோ ஒரு கிழிஞ்சு போன ஒரு பாய் இருக்கு, அந்த பாய விதுரர் கீழே போடுறார், அந்த பாயில உட்காந்துக்கிறான் பகவான். அதுல உட்கார்ந்துட்டு விதுரர் ஆத்துல இன்னைக்கு என்னன்னா, அன்னைக்குன்னு இல்லை என்னைக்குமே அவ ஆத்துல கஞ்சி தான், ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப ஏழ்மை. அப்போ அந்த கூழ் கஞ்சி தான் பண்ணி வச்சிருக்கார் விதுரர்.
அப்புறம் இன்னைக்குன்னு பார்த்து பகவான் வரானேன்னு சொல்லி ஒரு சீப்பு வாழைப்பழம் வாங்கி வந்திருக்கார். யாரோ கொடுத்திருக்கா. அந்த வாழைப்பழத்தை எடுத்துன்னு வந்து பகவான் முன்னாடி உட்கார்ந்துட்டு பகவானுடைய அந்த ரம்யமான திருமேனிய பார்த்து அசந்து போய் அப்படியே ஒவ்வொரு பழமா உரிச்சு உரிச்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார் விதுரர். பகவானுடைய அழகுல மதிமயங்கி பழத்தை தூக்கி குப்பையில போட்டுட்டு தோல் எடுத்து கொடுத்தாராம் பகவான். பகவான் என்ன பண்ணான்னா, பக்தியோட ஒரு பக்தன் தோலை கொடுத்தா, வாழைப்பழத்தோட தோலை கொடுத்தா கூட மாடு எப்படி அந்த தோலை சாப்பிடுமோ அது மாதிரி எம்பெருமான் சாப்பிட்டானா. இதை விட வேற என்ன சௌலபியத்துக்கு உதாரணம் வேணும்? எவ்வளவு எளிமையானவன் எம்பெருமான் இல்லையா? விதுரன் கொடுத்த அந்த வாழைப்பழ தொலிய சாப்பிட்டுட்டு அப்புறம் எனக்கு பசிக்கிறது விதுரா, உங்க ஆத்துல இன்னைக்கு என்ன சமையல் அப்படின்னு கேட்டானாம் பகவான். விதுரர் சொன்ன கஞ்சிதான் இருக்கு கிருஷ்ணான்னு. உடனே பகவான் ஒரு இலையில அந்த கஞ்சியை விட்டானாம் விதுரன். அந்த கஞ்சி என்ன ஆகுதுன்னா இந்தண்ட அந்தண்ட இந்தண்ட அந்தண்ட எல்லாம் செதறி ஓடுறது அந்த இலையில. ரொம்ப கூழ், ரொம்ப வாட்டரியா லிக்விட் ஸ்டேட்ல. உடனே பகவான் என்ன பண்ணான் தெரியுமா? 4 புஜங்கள் இல்லையா பகவானுக்கு, குருவாயூரப்பனுக்கு 4 கையால இலையோட 4 முனைய பிடிச்சு தூக்கி இப்படி குடிச்சானா பகவான். அப்போ விதுரருக்கு என்னன்னா, கிருஷ்ணரா இருக்கக்கூடிய தரிசனம் மட்டும் இல்ல, சதுர்பூஜா விஷ்ணுவாவையும் தரிசனம் கொடுக்கலாம் பக்தாளுக்கு. பக்தாளுக்குன்னா என்னத்த வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருக்கான் எம்பெருமான். அதை இங்க ஆழ்வார் கொண்டாடுறாரு. பேர்பட்டவன் எம்பெருமான். பத்துடை அடியவர்களியவன் பிறகு கரிய வித்தகன். பாக்கி இருக்கிறவாளுக்கெல்லாம் அரியவன் அப்படின்னா என்ன சொல்ற? ரேர், துர்லபன் அப்படின்னு அர்த்தம். கிடைத்தற்கு அரியவன். பிறர்களுக்கு அரிய வித்தகன். வித்தகன்னா ஆச்சரியமான குணத்தை உடையவன். மலர் மகள் விரும்பும். எல்லாரும் மலர் மகள் விரும்புகிறார்கள் இல்லையா? மலர்னா தாமரை பூ. தாமரை பூவில் பிறந்த திருமகள் செல்வம். எல்லாரும் நம்ம கிட்ட பணம் வரணும், நம்ம கிட்ட பணம் வரணும்னு பணத்தை எல்லாரும் விரும்புறான். ஆனா அந்த செல்வத்தின் அதிபதியா இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் யார விரும்புறான்னா, மலர்வாக நம் அரும்பெறல் அடிகள். நம் அடிகள், நம் பெருமான் ஸ்ரீமன் நாராயணனைத்தான் எப்பவும் மகாலட்சுமி தாயார் விரும்புறார். மலர் மகள் விரும்பும் நம் அரும்பெறல் அடிகள். அரும்பெறல் அப்படின்னா பெறுவதற்கு அரியதாக இருக்க எம்பெருமானுடைய திருவடிகள். இப்பேற்பட்டது. எத்தனையோ யோகிகள் ஞானிகள்லாம் தவம் பண்ணிட்டே இருக்கா. ஜென்மாவா தவம் பண்றா. அப்பவும் அந்த திருவடி அடைய முடியல. அப்பேற்பட்டது திருவடிகள் எம்பெருமானுடையது. மகாலட்சுமி தபஸ் பண்றா அந்த திருவடி அடையணும்னு சொல்லி இல்லையா? திருவடிய பெருமானோட திருவடியை அமர்த்தி விடுற கைங்கரியம் தான் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிச்சது. அப்ப அந்த அந்த கைங்கரியத்தை பண்ணணும். இந்த திருவடி எப்ப பிடிப்போம்னு தாயார் காத்துன்னு இருக்கா. அதான் மலர் மகள் விரும்பும் நம் அரும் பெறல் அடிகள். நமக்கு பெறுவதற்கு அரியதாக விளங்கக்கூடிய எம்பெருமான் அடிகள்னா 2 அர்த்தம். ஒண்ணு எம்பெருமானையே அடிகள் அப்படின்னு சுவாமி அப்படிங்கிற அர்த்தம். இன்னொன்னு எம்பெருமானுடைய திருவடிகள்னு ஒரு அர்த்தம். சரியா? மற்றொரு கடை வெண்ணெய் களவினில். உறுதல்னா அந்த மத்த போட்டு இப்படி வறுத்து இப்படி கடைவா இல்லையா வெண்ணைய. மற்றொரு கடை வெண்ணெய் களவினில். அந்த வெண்ணையை எம்பெருமான் என்ன செய்தார்? களவு செய்தார். அந்த வெண்ணையை திருடறதுக்கு எம்பெருமான் போனார். பத்துடையடியவர்களியவர் பிறர்களுக்கு அறியவித்தகர். மலர்மகள் விரும்பும் நம் அரும் பெறல் அடிகள். மற்றொரு கடை வெண்ணெய் களவினில் உறவிடை ஆப்புண்டே. எத்திர முரளினோடு இணைந்திருந்தேங்கிய எழிவேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாசுரம் திருவாய்மொழியில. கண்ணீரும் சிறுத்தாம்பினால் அப்படிங்கிற பாசுரம் வர்றதுக்கு காரணமா இருந்த பாசுரம் இந்த பாசுரம். கணிவும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்ன பணில் அப்படின்னு சொன்னார் இல்லையா மதுரகவி ஆழ்வார்.
ஏன் அப்படி சொன்னார்? வேற லீலைகள் எத்தனையோ பகவானுடைய லீலைகள் இருக்கும்போது எதுக்காக இந்த தாமோதர லீலைய சொன்னார் அப்படின்னா, ஆழ்வார் இந்த லீலையிலேயே பல காலம் ஆழ்ந்து இருந்தவர் சுவாமி நம்மாழ்வார். சோ இது ரொம்ப 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 முக்கியமானது இந்த லீலை. அதுதான் இங்க சொல்றாரு, மத்த போட்டு வருத்தி, அந்த மத்த போட்டு இப்படி கடைஞ்சு எடுக்கிறது வெண்ணெய், மத்தால வருத்தி கடைஞ்ச அந்த வெண்ணெயை, கடை வெண்ணெய் களவினில், அந்த வெண்ணெயை திருடி சாப்பிடக்கூடிய ஒரு காலத்தில், அந்த நேரத்தில் உறவிடை ஆப்புண்டே, உரஸ்தலம், உரம்னா பொதுவா மார்புன்னு சம்ஸ்கிருதத்துல அர்த்தம், இந்த இடத்துல வயிறுன்னு அர்த்தம். உரன்னா மார்பு வயிறு ரெண்டும் தான் இப்படி குழந்தை, பிஞ்சு குழந்தை இல்லையா, அப்படி கயிற்ற வயிறு கட்டியிருக்கா. உர இடை ஆப்புண்டு, ஆப்புன்னா கட்டுறது, ஆப்பு அப்படின்னா கட்டுறது, யாப்பு. ஆக்சுவலா உறவிடை யாப்புண்டுன்னு பிரிச்சிருக்கா. உறவிடை யாப்புண்டு சேர்க்கும் போது யாவாயிடும். உறவிடை யாப்புண்டு, யாப்புன்னா கட்டு, யாப்பிலக்கணம்னு சொல்றா. இந்த எப்படி கட்டணும் இந்த வேர்ட்ஸ்ங்கிறதுக்கு பேரு யாப்பிலக்கணமா. உறவிட யாப்புண்டே எத்திரம் உரலினோடு, எத்திரம் எத்திரம் பெருமானுடைய எளிமைக்கு என்ன ஒரு இது சொல்ற முடியும். எவ்வளோ அந்த யசோதையோட ஒரு பக்திக்கு இறங்கி எம்பெருமான் அந்த உரலினோடு இணைந்து இருந்து ஏங்கிய, அம்மா அடிச்சுடுவாளோங்கிற பயத்தால ஏங்கி இருந்த எளிமைத்தன்மை, எளிவுனா எளிமைத்தன்மை, எத்திரமாக எப்பேற்பட்டது எம்பெருமான். சர்வலோகேஸ்வரன், ஜெகநாதன், உலகத்துக்கெல்லாம் நாதன், 14 புவனங்களுக்கும் நாதனாய் இருக்கக்கூடியவன். பிரமனும் இந்திரனும் மனதில் பொறாமை கொள்ள, பிரமனும் மனதில் பொறாமை கொள்ள, உரலில் கட்டி வாய்ப்பொத்தி கெஞ்ச வைத்தாய் கண்ணனை, உரலில் கட்டி வாய்ப்பொத்தி கெஞ்ச வைத்தாய் தாயே என்ன தவம் செய்தனை, என்ன தவம் செய்தனை யசோதா, என்ன தவம் செய்தனை. என்ன பாக்கியம் பண்ணிருப்பா யசோதா. சனகாதியர் தவ யோகம் செய்து வருந்தி, சனகாதியர் தவ யோகம் செய்து வருந்தேன், சாதித்ததை புனித மாதே எளிதில் பெற, சனகாதிய தவ யோகம் செய்து வருந்தேன், சாதித்ததை புனித மாதே எளிதில் பெற. என்ன தவம் பண்ணினமானி? இது பாபநாசம் சிவம் அவரோட கீர்த்தனை. என்ன தவம் பண்ணினமாம் யசோதாம், சனகாதிய தவயோகம் செய்து வருந்தி சாதித்ததை எளிமையா அடைஞ்சுட்டியே. பிரமனும் இந்திரனும் மனதில் பொறாமை கொள்ள உரல் கட்டி வச்சியே எம்பெருமான. எப்படி பண்ண முடிஞ்சது யசோதையினால? நான் பக்தியினால பண்ண முடியும். பத்துடையடியவர் கிளியவன், அதுதான் சொல்றேன். மற்ற தேவர்களா இருந்தாலும் அவளுக்கு ரொம்ப அருமையானவன், அவளுக்கு கிடைத்தற்கரியவன் எம்பெருமான். மகாலட்சுமிக்கு கூட கிடைத்தற்கரியவன், ஆனா பக்தாளுக்கு ரொம்ப எளிமையானவன். மலர்மகள் விரும்பும் நம் அரும்பெறல் அடிகள், மற்றொரு கடை வெண்ணெய் கிளவினில் உறவிடை. அப்புறவுனா அப்படி குழந்தைய வச்சு கட்டி வச்சுட்டாளாம், மார்போட வயிற்றோட வச்சு கட்டி வச்சுட்டாளாம். ஆப்புண்டு அப்படி கட்டப்பட்டு உரலினோடு இணைந்து இருந்து ஏங்கி எழிவே எத்திரமாக. ஆஹா, பக்திக்காக
இப்படி ஒரு பாடுபடுற தெய்வம் யாராவது இருக்க முடியுமா? எப்பேற்பட்டது. இந்த பாசுரத்தை அருளி செய்துட்டு பல வருஷ காலங்கள் அப்படியே இந்த தாமோதரனாக அழுதுண்டு கண்ணீர் விட்டுண்டு அம்மா என்ன அவுத்து விட்டுடுமா அப்படின்னு கெஞ்சிண்டு யசோத கிட்டக்க பேசக்கூடிய அந்த அருமையான ஒரு காட்சியையும் வயிறுல அப்படியே அந்த 3 கயிறோட 3 தடங்கள் அப்படி பதியும் வண்ணம் அப்படி எம்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய இந்த காட்சியை பார்த்து 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 பல வருஷக்கணக்கா ஆழ்வார் இந்த ஒரு லீலையிலேயே ஆனந்திச்சிருந்தார் அப்படின்னு ஆழ்வாருடைய சரித்திரம் சொல்றது. அவ்வளவு முக்கியமான பாசுரம். இந்த ஒரு பாசுரத்தை ஆழ்வார் அருளி செய்துட்டு கண்ணை துறக்காம சமாதி ஸ்திதியில பல வருஷங்கள் இருந்தார் சொல்லப்படுறது. எளிவரும் இயல்வினன் நிலை வரம்பில பல பிறப்பாய் ஒளிவரு முழுநலம் முதலில கேடில வீடாம். எளிவரும் இயல்வினன் நிலை வரம்பில பல பிறப்பாய் ஒளிவரு முழுநலம் முதலில கேடில வீடாம். தெளிதரு நிலை மயது ஒழிவிலன் முழுவதும் யுரையோன். அழிவரும் அருளினோடு அகத்தனன் புறத்தனன் அமைந்தேன். எளிவரும் இயல்வினன். பகவான் எப்பேற்பட்டவன்? எளிமையாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்ற. எளிவரும் இயல்வினன், கிருப்பையே வடிவமானவன் எம்பெருமான். எளிமையையே இயல்பாக உடையவன். அதாவது எவ்வளோ பெரியவர் ஆனா எவ்வளவு சிம்பிளா இருக்கார் அப்படி சொல்றோம். அதுதான் நிலை வரம்பில பல பிறப்பாய். நிலை வரம்பு அப்படின்னா என்னது? நிலை அப்படின்னா ஒரு ஸ்திதி இல்லையா, ஒரு ஸ்டேட். நிலைங்கிற வேர்டுக்கு என்ன அர்த்தம்? ஸ்டேட். நியதி அப்படின்னா என்ன அர்த்தம்? வரம்புனா நியத்தின்னு அர்த்தம். நியத்தின்னாக்கா ஒரு பவுண்டரி, இதுல இருந்து இது வரைக்கும் தான் அப்படின்னு. இது ரெண்டும் கிடையாது சுவாமிக்கு. நிலை கிடையாது. நிலைனா என்னன்னா ஒரு பொசிஷன். அதாவது நம்மெல்லாம் இப்போ உலகத்துல வரணும்னா இப்படித்தான் வரணும்னு நமக்கு ஒரு நியதி இருக்கு. ஆனா பகவான் அப்படி கிடையாது. பட்டுன்னு ஆவிர்பாவம் ஆவார், பட்டுன்னு அந்தர்தானம் ஆவார், எல்லாம் பண்ணுவார். அப்ப ஒரு நிலை கிடையாது. பாலஸ்திதி ஒரு உதாரணம் பாருங்க. நம்ம பிறக்கிறோம், பாலனா இருக்கும், அப்புறம் யுவாவா இப்படி வளர்ந்துட்டே வரோம் இல்லையா. கௌமாரம், யௌவனம், இப்படி எல்லாம் நமக்கு வேற வேற ஸ்திதிகள் இருக்கே, நிலைகள் இருக்கே. அது கிடையாது பகவானுக்கு. எங்கேயாவது மத்ஸ்யாவதாரத்துல முதல்ல முட்டையா இருந்தார், அப்புறம் கொஞ்சம் பொரிச்சார், இன்னும் கொஞ்சம் பெருசானார், அப்படி ஏதாவது இருக்கா? அப்படிலாம் இல்ல. சத்தியவிரத ராஜா கையில பட்டுன்னு ஆவிர்பாவமான எல்லா அவதாரமுமே அப்படிதான். ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் பகவானா விரும்பி அப்படி வந்தான். அதுலயும் கிருஷ்ணாவதாரத்துல நீங்க பார்க்கலாம், பட்டுன்னு கோபிகைகள் முன்னாடி அந்தர்தானமானான், திரும்ப வரான். இதெல்லாம் நம்மளுடைய வரம்புக்கு மீறின நியதி இல்லாம பகவான் என்ன நினைக்கிறானோ அப்படி பண்ணுவான். பரம சுதந்திரன் எம்பெருமான். அவனுக்கு ஒரு நிலை கிடையாது, ஒரு பொசிஷன் கிடையாது பகவானுக்கு. எல்லாமே எந்த நேரத்துல என்ன வேணாலும் எப்படி வேணாலும் அவன் பண்ணக்கூடியவன். எளிவரும் இயல்வினன், ஆனா ரொம்ப எளிமையானவன். நிலை வரம்பில பல பிறப்பாய், பல அவதாரங்களை பண்ணக்கூடியவன் எம்பெருமான். ஒளிவரு முழு நலம். ஒளிவரு முழு நலம் அப்படின்னா, முழு நலம்னா கல்யாண குணங்கள். ஒளி வரும் அப்படின்னா ஒளியுடன் வளர்ந்து ஜோதிஸ்வரூபனா ஸ்வயம் ஜோதியார் காண்கிற ஒளி வரும், ஒளியுடன் வளர்ந்து வரும்படியான எளிமையை இயல்பாக உடையவன் என்று சொல்லுகின்றார். அவனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், எம்பெருமானுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத சொல்றார் இந்த பாசுரத்துல. எப்படி எளிமையாக இருக்கக்கூடியவன், அவனுக்குன்னு ஒரு நிலை கிடையாது, ஏன்னா எல்லா நிலையிலையும் இருக்கக்கூடியவன். வரம்பு இல்லாதவன்,
இந்த இடத்துல மட்டும்தான் இருப்பார், இதை தாண்டி இருக்க மாட்டார்னு சொல்ல முடியாது. எல்லா இடத்துலயும் இருப்பார் அவர். இங்க மட்டும்தான் இருப்பாருங்கிறது நிலை. இப்ப நான் இங்க இருக்கேன்னா இங்க மட்டும்தான் இருக்க முடியும், எல்லா இடத்துலயும் இருக்க முடியாது. ஆனா பகவான் அப்படி இருக்க முடியும். பல பிறப்பாய் பல அவதாரங்களை எடுக்கக்கூடியவன். ஒளிவரு முழு நலம், ஜோதி ஸ்வரூபமா இருக்கிறவன், முழு கல்யாண குணங்களையும் உடையவன். முதலில கேடியில, முதல் கிடையாது கேடு கிடையாது. முதல்னா என்னது? பிறப்பு. கேடுனா என்னது? இறப்பு. ஆதியும் அந்தமும் இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம். முதலில கேடில அப்படின்னா இது அர்த்தம். சரியா? முதலும் முடிவும் இல்லாதவன். வீடாம், வீடுனா மோக்ஷம் அர்த்தம். மோக்ஷஸ்வரூபமாக இருக்கக்கூடியவன். முதலில கேடில வீடாம் தெளிதரு நிலைமை அது. வீடாம் தெளிதரது நிலைமை, மோட்சமாகின்ற தெளிவை தரக்கூடிய நிலைமையை ஒழிவிலன், ஒரு காலத்திலும் அந்த மோட்சத்திலிருந்து நீங்காதவன், மோட்ச சாம்ராஜ்ய அதிபதியாய் இருக்கிறவன் அர்த்தம். தெளிதரு நிலைமை அது ஒழிவிலன். ஒழிவிலன்னா அதுல இருந்து நீங்காதவன், மோட்சஸ்திதியிலிருந்து. முழுவதும் இறையோன், பாக்கி இருக்கிறவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் அவளுக்கு என்னது ரைட்ஸ் இருக்கு மத்த சுவாமிக்கெல்லாம். ஆனா இவன் தான் முழுவதும் இறையோன், முழுக்க முழுக்க எம்பெருமான், சர்வஜன், சர்வசக்தன், எல்லாமே பண்ண முடியும் அவனால, பகவானால. முழுவதும் எக்காலத்திலும் நீங்காதவனாக, ஒழிவிலன்னா எக்காலத்திலும் நீங்காதவன் எம்பெருமான், இறையோன், இறைவன். அழிவரும் அருளினோடு, அழிவரும் உபகாரசீலமாகிய குணத்தினால. அழினா ஆசை, அந்த சுவாமி என்ன சொல்றது, அழிவருதல். அழினா ஒரு கனிவுன்னு அர்த்தம். ஒரு அனுகிரகம் பண்ணணும்னு கனிஞ்சு அந்த கருணையோட, அழிவரும் அருளினோடு, கிருப பண்ணணும், உபகாரம் பண்ணணுங்கிற அந்த ஒரு குணம். அந்த குணம் எப்படி இருக்கான்? அருள். அதுதான் சுவாமியோட அருளா. அதுதான் கிருபையா, கருணையா. அகத்தனன் புறத்தனன் அமைந்தே, உள்ளையும் வெளியிலையும் எல்லா இடத்துலையும் இருக்கான் எம்பெருமான் அப்படிங்கிற பகவானுடைய குணங்களை எல்லாம் சொல்றார். எளிவரும் இயல்பினன், நிலை வரம்பு இல்லாதவன். நிலைனா ஒரு நிலைதான் இருக்கும் நமக்கு, ஒரு நேரத்துல ஒரு ஸ்டேட்ல தான் இருப்போம். ஆனா பகவான் எல்லா பொசிஷன், எல்லா ஸ்டேட்ஸ்லயும் இருப்பான். வரம்பு கிடையாது. நமக்கு ஒரு பவுண்டரி இருக்கு, லிமிட் இருக்கு. பகவானுக்கு அந்த லிமிட் கிடையாது. நமக்கு ஒரு நேரத்துல ஒரு ஜென்மா. ஆனா பகவான் ஒரே நேரத்திலேயே பல அவதாரங்கள் எடுப்பான். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன? கூர்மாவதாரம். கூர்மாவதாரம் எடுக்கும்போது கூர்மமாக ஆமையாக அடியில நிக்கிறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா தேவர்களுக்கு நடுவுல ஒரு தேவதையா விஷ்ணுவாக நிக்கிறான். அப்புறம் தானே பெரிய ரூபத்தை எடுத்துன்னு அந்த மலையை வச்சுட்டு கடையவும் செய்யறான். இப்படி பல ரூபங்களை பகவான் எடுக்கிறான். அப்புறம் தன்வந்தரியாக உள்ள இருந்து வெளியில அமிர்தத்தை கொடுக்கறான். அப்புறம் மோகினியாக அசுரால்கிட்ட இருந்து பிடுங்கி தேவாளுக்கு கொடுக்கறான். இப்படி பல ரூபங்களை ஒரு நேரத்துல எடுத்தான் எம்பெருமான். அதனாலதான் எளிவரும் இயல்பினன், நிலை வரம்பு இல அப்படிங்கிற, பல பிறப்பாய்ங்கிற. ஒளிவரு முழுநலம், முதலில கேடில வீணாம். முதல் கேடு கிடையாது, இது எதுவுமே கிடையாது. பிறப்பு இறப்பெல்லாம் கிடையாது சுவாமி. அப்பேற்பட்ட எம்பெருமான் தெளிதரு நிலைமை அது. வீடுங்க கூடிய தெளிதரு நிலைமை, அதாவது மோக்ஷம், மோக்ஷ ஸ்வரூபம்ங்கிறது ஒழிவினன். ஒரு க்ஷணம் கூட மோட்சத்தை விட்டு நீங்காதவன். மோட்சத்துல முக்தி அடைஞ்ச எல்லா முக்தர்களுக்கும் சதா சர்வ காலமும் கிருப பண்ணிட்டு இருக்கிறவன் ஒரு அர்த்தம். முழுவதும் இறையும், பரிபூர்ண பரமானந்த ஸ்வரூபி பகவான் அப்படிங்கிற. அழிவரும் அருளினோடு, அனுகிரகம் பண்ணணும், கிருப பண்ணணும், உபகாரம் பண்ணணுங்கிற ஒரு அருளோட, கருணையோட எம்பெருமான் என்ன செய்யறான்? அகத்தனன் புறத்தனன், உள்ளையும் வெளியிலையும் இருக்கான். அந்தர ராமாவோ பாகர் ராமா அப்படிங்கிற. உள்ளையும் ராமர் இருக்கார், வெளியிலையும் ராமர் இருக்கார். அதுதான். இன்னொரு தடவை இந்த பாசுரத்தை சேவிக்கிறேன். எளிவரும் இயல்பினன், நிலைவரும் விலபலபலப்பாய், ஒளிவரும் உணரம், முதலில கேடில வீடாம், தெளிதல் நிலைமை அது. ஒழிவினல் முழுவதும் இறையோன், அழிவரும் அருளினோடு, அகத்தனன் புறத்தனன் அமைந்தே. மூணாவது பாசுரம். எம்பெருமானுடைய மாயையை யாரால அறிஞ்சுக்க முடியும் என்று கேட்கிறார். மம மாயா சுதுர்ஜயாங்கிறான் பகவான். என்னுடைய மாயையை வெல்வது ரொம்ப அரிது அர்ஜுனா என்று பகவான் சொல்றான். மம மாயா துரத்தியா அப்படிங்கிறான் எம்பெருமான். என்னுடைய மாயையை
யாராலும் வெல்ல முடியாது, யாரா இருந்தாலும் அந்த மாயையை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு எம்பெருமான் சொல்றான். கீதையில 7வது அத்தியாயம் 14வது ஸ்லோகம் நோட் பண்ணிப்போங்க. 7வது அத்தியாயம் 14வது 14th ஸ்லோகம். தைவீ ஏஷா குணமயி மம மாயா துரத்யயா மாமேவ யே பிரபத்யந்தே மாயாம் ஏதாம் தரந்தி. ரொம்ப அழகான ஸ்லோகம். என்னுடைய மாயையை யாராலையுமே கடக்க முடியாது. ஆனா யார் என்ன சரணாகதி பண்றாலோ அவ இந்த மாயையை ஈஸியா கடந்துடுறார்கள். கடப்பதற்கு அரிதான இந்த மாயையை என்ன பண்றா, ஈஸியா கடந்துடுறார்கள் பிரபன்னர்கள். அமைவுடை அறநெறி முழுவதும் அயர்வர அறிந்து அயர்வர உயர்ந்து. அமைவுடை அறநெறி முழுவதும் உயர்வர உயர்ந்து. அமைவுடையற நெறி முழுவதும் உயர்வர உயர்ந்து. அமைவுடை முதல் கடல் ஒடிவிடையற நிலமதுவாம். அமைவுடை முதல் கடல் ஒடிவிடையற நிலமதுவாம். அமை உடை அமரரும் யாவரும் யாவரும் தானாம். அமைவுடை நாரணன் மாயையை அறிபவர் யாரோ. அமைவுடை அறநெறி முழுவதும் உயர்வர உயர்ந்து. அமைவுடை முதல் கெடல் ஒடிவிடையற நிலமதுவாம். அமைவுடை அமரரும் யாவையும் அமைவுடை அமரரும் யாவையும் யாவரும் தானாம். அமைவுடை நாரணன் மாயையை அறிபவர் யாரோ. எம்பெருமான் எப்படி இருக்கார் அப்படின்னா, அமைவு உடை அறநெறி. அமைவுனா ஒரு அழகான பலன். இந்த தர்மத்துல ஒவ்வொன்னு பண்ணினா ஒவ்வொரு பலன் இருக்கு. அஸ்வமேத யாகம் பண்ணா இந்த பலன், உத்தரகாமேஷ்டி யாகம் பண்ணா இந்த பலன், இப்படி ஒவ்வொரு பலன் இருக்கு. அந்த அமைவுனா ஃபர்ஸ்ட் வரியில இருக்கிற அமைவுனா பலன் அப்படின்னு அர்த்தம். பலன் பலன் உடைய அறநெறிகள். அறநெறினா தர்ம மார்க்கங்கள், தர்ம காண்டம் முழுவதும் உயர்வு அற உயர்ந்து. அமைவுடை சுவாமி எப்படி இருக்கான் எம்பெருமான்னா, தர்மம் தர்ம மார்க்கம் தர்ம நெறியில முழுக்க உயர்வு அற உயர்ந்து டாப் மோஸ்டா இருக்கான் எம்பெருமான். அவன் தான் ரொம்ப சிறந்தவனாக இருக்கான் இல்லையா? தர்ம மார்க்கத்துக்கு தர்மஸ்ய பிரபு அச்சுதான்னு ஸ்லோகம். தர்மஸ்ய பிரபு அச்சுதா. அதான் அமைவுடைய அறநெறி முழுவதும் உயர்வர உயர்ந்து. அடுத்தது அமைவுடை முதல் கெடல் ஒடிவு இடை அற நிலம் அதுவாம். அதாவது நமக்கு இதெல்லாம் நமக்கு இருக்கு. நமக்கு இந்த ஜீவனுக்கு முதல் இந்த அதாவது இந்த தேகத்துக்கு, ஜீவனுக்கு இல்ல, இந்த தேகம் உண்டாச்சு, அப்புறம் கெட்டு போகும் ஒரு நாள். ஒடிவு அப்படின்னா என்னது? இடை ஒடிவு. இடை ஒடிவு அப்படின்னா நடுவுலையே போயிடுறது. இடையில் அழித்தல், படைத்தல் அழித்தல், இடையில் அழித்தல், இதெல்லாம் பண்ணக்கூடியவன் எம்பெருமான் இல்லையா? இதோட முடிவுல எல்லையில எம்பெருமான் இது எல்லாத்தையும் பண்றான். படைத்தல், காத்தல், அழித்தல் எல்லாத்தையும் அழகிலா விளையாட்டுடையானாக பண்றான். அமைவுடை முதல் கெடல் ஒடிவு இடையற நிலம் அதுவாம். நிலம் அதுவாம்னா இது எல்லாத்தையும் பண்ணக்கூடியவனாக இருக்கான். அமைவுடை, அமைவுடையின் இரண்டாவது இருக்கிற அமைதலை உடையவன், அந்த தர்மஸ்வரூபியாக இருக்கிறவன்கிறத முதல் வரியோட சேர்த்து அர்த்தம் பண்ணிக்கணும். அடுத்து முதல் கடல் ஒடிவு, அதாவது இடை ஒடிவு, நடுவுலையே பாதி பேர் போயிடுறா இல்லையா? அது மாதிரி இது எல்லாத்தையும் பண்ணக்கூடியவன். அவாந்தர சம்ஹாரம். இடை ஒடிவுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவாந்தர சம்ஹாரம். நடுவுல ஆரம்பத்துல உண்டு பண்றது, அப்புறம் பிரளயம் பண்றது. அவாந்தர சம்ஹாரம்னா நடுவுல ஒவ்வொரு பிரம்மாவோட ஒவ்வொரு நாள்லையும் சம்ஹாரம் பண்றான் பகவான், எல்லாத்தையும் சாப்பிடுறான். அதுதான்
முதல் கடல், ஒடிவு இடை அப்படின்னா நடுவுல நடக்கிற சின்ன சின்ன பிரளயங்கள். அதெல்லாம் ஈவன் தினமுமே ராத்திரி நமக்கு என்னது பிரளயம் தான். தூங்கி முடிஞ்சுட்டோம்னா எல்லாம் போயிடுறது, முழிச்சுட்டோம்னா திரும்ப எல்லாம் வந்துடுறது. அப்ப ஒடிவு இடை அப்படிங்கிறது அதுதான். அற நிலம் அதுவாம், இது எல்லாத்தையும் பண்ணுபவனாக இருக்கின்றார். அமை உடை அமரரும், இதெல்லாம் பண்ணக்கூடிய தேவதைகள் இருக்கா இல்லையா, பிரம்மா ருத்ரன் முதலான தேவதைகள், அவ எல்லாரையும் யாவையும் யாவரும் தானாம், அந்த தேவர்களாகவும் இருக்கான். யாவைனா உயிரில்லாத அச்சேத பொருள்களாகவும் அவனே இருக்கான். யாவரும் அப்படின்னா எல்லாமாகவும் இருக்கான். அவன் இவன் சொன்னார் இல்லையா, போன முதல் திருவாய்மொழியில சொன்னாரே, ரொம்ப அழகா சொன்னார். நாம், அவன், இவன், உவன், அவள், உவள், எவன், அவள், இவள், உவள், எவள், அவள், இவள், உவள், அது, இது, உது, எது எல்லாம் அவன் தான். அதான் சொல்ற அமைப்புடை முதல் ஒதுகிற நிலம் அதுவாம், அமைப்புடை அமரரும், அந்த இது எல்லாத்தையும் பண்ணக்கூடிய தேவதைகள் அவ எல்லாமாகவும் அவனே இருக்கான். யாவையும்னா எல்லா அச்சேதன வஸ்துவாகவும் அவனே இருக்கான். யாவரும்னா சேத்தன வஸ்து, அச்சேதன வஸ்துனா நான் லிவிங் திங்ஸ். சிம்பிளா சொல்லணும்னா சேத்தன வஸ்துக்கள் அப்படின்னா லிவிங் திங்ஸ். சிம்பிளா சொல்லணும்னா இப்படிதான் சொல்லலாம். இது எல்லாமாகவும் அவனே இருக்கான். யாவையும் யாவரும் தானாம், தானாகவே எல்லாம் ஆயிருக்கான். அதாவது அந்தர்யாமியா எல்லாத்துக்குள்ளேயும் நிறைஞ்சிருக்கான். ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயும் இருக்கான். அமைவுடை நாரணன் மாயையை அறிபவர் யாரோ, அவனுடைய மாயைங்கிறது இந்த இடத்துல பகவானுடைய அவதாரங்கள். பகவான் எப்ப அவதாரம் பண்ணணும்னு நினைக்கிறானோ அது எல்லாத்தையும் யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிற. ஓகேவா? அடுத்தது, யாரும் ஓர் நிலைமையன் என, யாரும் ஓர் நிலைமையன் என அறிவறிய எம்பெருமான். யாரும் ஓர் நிலைமையன் என அறிவெளிய எம்பெருமான். பெருமோராயிரம் பிரபல உடைய எம்பெருமான். பெருமோர் உருவமும் உளதில்லை இலதில்லை பிணக்கே. யாரும் ஓர் நிலைமையன் என அறிவு அறிய எம்பெருமான். யாரும்னா எப்பேற்பட்ட பெரிய பெரிய ஞானிகளுக்கும் கூட இவன் இப்பேற்பட்டவன், ஓர் நிலைமையன்னா இவன் இப்படிப்பட்டவன் என அறிவு அறிதற்கு அரியவனாக இருப்பவன் எம்பெருமான். அதே எம்பெருமான் எப்படி இருக்கான்? யாரும் ஓர் அறிவே இல்லாத ஆனா பக்தி உடையவனா ஒருத்தன் இருந்தா அவனுக்கு அறிவதற்கு எளியவனாக எம்பெருமான் இருக்கின்றான். அவ்வளவுதான். யாரும் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் இருக்கிறது பெரிய பெரிய ஞானியா இருந்தும் கூட பகவான்கிட்ட பக்தி இல்லைனா பகவான் இப்பேற்பட்டவன் ஓர் நிலைமையன் என அறிவு அறியவன் தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா ஒண்ணுமே இல்லாத, படிப்பறிவே இல்லாத, ஒண்ணுமே இல்லாத ஒரு தாசனா இருந்தா ஆனா பக்தியா இருக்காம அப்படின்னா அவனுக்கு பகவான் இப்பேற்பட்டவன் தெரிஞ்சுட முடியும் என்று சொல்ற. அறிவதற்கு அரியவன் என்பதை காட்டி எம்பெருமான், இந்த எம்பெருமான் எப்படி இருக்கார்? யாரும் ஓர் நிலைமையன் என அறிவு எளிய எம்பெருமான். எப்பேற்பட்டவன் அவன்? பேரும் ஓர் ஆயிரம், ஆயிரம் திருநாமங்கள் இருக்கு எம்பெருமானுக்கு. பிற பல, அந்த ஆயிரம் திருநாமங்களுக்கு ஆயிரக்கணக்கான ரூபங்கள் இருக்கு. உடைய எம்பெருமான், அது எல்லாத்தையும் உடைய எனக்கு நாதனான எம்பெருமான் எப்படிப்பட்ட உயர்ச்சி பெற்ற ஞானிகளுக்கும் ஒரு படியை உடையவன், ஒரு நிலைமையில இருக்கக்கூடியவன் என்று அறிவதற்கு அரியவன் என்பதை காட்டி என்னை அடிமை கொண்ட நாதனான எம்பெருமான் அறிவில்லாமல் இருந்தாலும் அடியார்களா இருந்தான் அவளுக்கு அறிவதற்கு எளியவனாக ஆவான். என்னை அடிமை கொண்ட நாதன். பேரும் ஓர் உருவமும் உளது இல்லை இலது இல்லை பிணக்கே. அதாவது பேரும் ஓர் உருவமும், அந்த சுவாமிக்கு இதுதான் பேர் அப்படின்னும் இல்ல உருவமும்
உளதில்லை இலதில்லை அப்படிங்கிறது நித்திய விவாதம். உள்ளது என்பது இல்லை, அடியவர் அல்லாதற்கும். சுவாமியோட அடியவர்கள் இல்லாதவர்கள் சுவாமின்னு ஒண்ணு கிடையவே கிடையாதுடா அப்படிங்கிறான். பக்தாள் நம்ம என்ன சொல்றோம்? இலது இல்லைன்னு சொல்றோம். அவ உளது இல்லைன்னு சொல்றான். உளது இல்லைன்னா என்ன? உளது இல்லை அப்படிங்கிறான். பகவான் அப்படிங்கிறவன் இல்லை அப்படின்னு சொல்றான். நம்ம என்ன சொல்றோம்? அடியவர் அல்லாதவர் அப்படி சொல்றான். இலது இல்லைன்னு நம்ம சொல்றோம். இல்லைங்கிறது இல்லை, இல்லாத இடமே இல்லைன்னு நம்ம சொல்றோம். தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்னு பக்தாள் சொல்றா. நாஸ்திகால் என்ன சொல்றா? உலகு இல்லைன்னு சொல்றா, பகவானே இல்லை அப்படிங்கிறா. அப்போ அப்பேற்பட்ட பகவான் இருக்கானா இல்லையாங்கிறத இப்படி எல்லாரும் சர்ச்சை பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து அவன் ரசிச்சுட்டு இருக்கான் தெரியுமா. அப்போ இது ரெண்டும் நடந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்ற. இது பிணக்குன்னா அவ ரெண்டு பேருக்கு எப்பவுமே ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆர்கியூமெண்ட், விவாதமா, நித்திய விவாதமா இது நடந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்ற. ஒரு பேரும் ஒரு உருவமும் உள்ளது என்பது இல்லை, அடியவர் அல்லாதாருக்கும் இல்லையாய் இருப்பதில்லை என்ற அனுகூலருக்கும் நித்திய விவாதமாகவே இருக்கும் அப்படிங்கிற. இது இன்னொரு நாஸ்திகாள் வரைக்கும் நம்ம போக வேண்டாம். ஓர் பேரும் ஓர் உருவமும் இல்ல, பல ரூபம் இருக்குன்னு சில பேர் சொல்றான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பகவான சொல்றான். ஒரு நாமம் ஓர் உருவம் கிடையாது, அவனுக்கு பல நாமம் பல ரூபம் இருக்குன்னு சொல்றவா இருக்கா. இல்ல ஒரு நாமம் தான் இருக்கு ஒரு ரூபம் தான் இருக்குன்னு சொல்ற. இப்படி இந்த பிணக்கு, இந்த விவாதம்ங்கிறது இதுக்கு எண்டே கிடையாது, நித்தியமாக இருந்துட்டே இருக்கும் அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். பிணக்கர அறுவகை சமயமும் நெறி உள்ளி உரைத்த பிணக்கர அறுவகை சமயமும் நெறி உள்ளி உரைத்த கணக்கரு நலத்தனன் அந்தமிலா ஆதியம் பகவன் வனக்குடை தவநெறி வழி நின்று புறநெறிகளை கட்டு உனக்கு மின் பசையற அவனுடைய உணர்வு கொண்டுணர்ந்தேன். பிணக்கு அற அறுவகை சமயமும் நெறி உள்ளி உரைத்த. 6 வகையான மதங்கள் இருக்கு, 6 வகை சமயங்கள் இருக்கு. அது என்னன்னு சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. சாக்கியம், சாங்கியம் பௌத்தம்னு சொல்றோம். சாங்கியம் அத காபில மதம்னு சொல்றோம். சாங்கியம் வைசேஷிகம் ரெண்டாச்சா. சாங்கியம் வைசேஷிகம் நியாயம் யோகம். சாங்கியம் வைசேஷிகம் நியாயம் யோகம் பூர்வ மீமாம்சா உத்தர மீமாம்சா. இதுதான் இந்த 6 வகை சமயங்கள்னு சொல்றது. நம்ம சொல்ற ஷண்மதங்கள் கிடையாது, இங்க சொல்றது 6 விதமான தர்சனங்கள், ஷட் தர்சனங்களை தான் 6 வகை சமயம்னு சொல்றாரு ஆழ்வார். சாங்கியம் வைசேஷிகம் நியாயம் யோகம் பூர்வ மீமாம்சா உத்தர மீமாம்சா 6. பிணக்கர 6 வகை சமயமும் நெறிவுள்ளி உரைத்த. 6 வகைப்பட்ட மதங்களும் வைதிகர்களோடு தமக்கு இருக்கக்கூடிய பிணக்கு ஒழியும்படி வேத மார்க்கத்தை ஆராய்ந்து கணக்கில்லாத நற்குணங்களை உடையவனும் முடிவில்லாத அழகிய கல்யாண குணங்களை உடையவனுமான ஆதி பகவான் என்று சொன்ன வணக்கத்தை உடைய பக்தி மார்க்கத்துல நிலை பெற்று புறம்பான வழிகளை எல்லாத்தையும் கள மாதிரி பறிச்சு எரிஞ்சு அவனுடைய விஷயமான பக்தி ஞானம் இது ரெண்டையும் வச்சுண்டு உணர்ந்து வாசனை ரூபமான இந்த பற்று அரும்படியாக நீங்கள் அந்த பற்றுகளை எல்லாம் உலர்த்திடுங்கோள் என்று சொல்றார். அதுதான் அர்த்தம். பிணக்கு அற 6 வகை சமயமும் நெறி உள்ளி உரைத்த. இந்த ஒவ்வொரு மதங்களும் இந்த 6 மாதிரி விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் ரொம்ப டீடைல்டான விஷயம்.
இது ஒவ்வொன்றும் என்ன, நியாயம்னா என்ன, வைசேஷிகம்னா என்ன, இதெல்லாம் பிலாசபிக்கல் சிஸ்டம்ஸ், 6 விஷயங்கள். அதுல இருக்கிற பிணக்கெல்லாம் போகும் வண்ணம், இதுல இருக்கிற கன்ஃபியூஷன்லாம், இதுல இருக்கக்கூடிய பிணக்குனா விவாதம், அதெல்லாம் ஒழியும் வண்ணம் நெறி உள்ளி உரைத்த இந்த நெறியை, வேதம் நெறினா வேத வழி, வேதம் நெறி, வேத மார்க்கம், அதை உள்ளினா மனசுக்குள்ள உணர்ந்து ஆராய்ந்து, உள்ளத்தில் ஆராய்ந்து உரைத்த, அதை எம்பெருமானே சொன்னான். வியாச ரூபத்துல பகவானே சொல்றான். அதை கணக்கரு நலத்தனன், கணக்கில்லாத கல்யாண குணங்களை உடையவன், அந்தமில்லாதவன், முடிவில்லாதவன், ஆதி முதலானவன் பகவான், 6 குணங்களை உடையவன் பகவான். ஏற்கனவே இந்த 6 குணங்கள்லாம் நம்ம சொன்னோம். வனக்குடை தவநெறி வழி நின்று, வனக்கு உடைனா பக்தி பண்றது, வனக்குடை தவநெறி பக்தி மார்க்கம், அந்த வழியில நின்று புறநெறிகளை கட்டு, அவைதிகமான மார்க்கத்தை விடுங்கோன்னு சொல்ற. அவைதிகமான மார்க்கம், வேதத்துக்கு புறம்பான வழியை கட்டு, விட்டு விட்டு என்ன பண்ணுங்க, கட்டுனா அந்த களை கட்டு, புறநெறி களை கட்டு, களையாகிய அந்த புறநெறிகளை விட்டிடுங்க, களைகளை எல்லாம் அறுத்துடுங்க. உனக்கு மின் பசையற, பசைனா என்ன அர்த்தம், வாசனை. எவ்வளவுதான் கோபத்தை விடணும்னு நினைச்சாலும் அந்த கோபத்தை விட முடியல, ஏன்னா அந்த கோபத்தோட வாசனை இருக்கு உள்ள. அந்த அது மாதிரி கெட்ட குணங்களோட வாசனை எல்லாம் அற்று போகும் வண்ணம் அவனுடைய உணர்வு கொண்டு அந்த பகவானையே நினைச்சு இது எல்லாத்தையும் உலர்த்தி விடுங்கோ அப்படின்னு சொல்ற. இப்ப என்ன சொல்ற, இந்த 6 மதங்களும் வேத நெறியை ஆராய்ந்து சொன்னது என்ன, ஒரே விஷயம்தான், பகவான் தான் ஆதி அந்தம் இல்லாதவன் அப்படிங்கிற அதை நிர்ணயம் பண்றது. வேதத்தை அறியறதுக்கு இந்த 6 விதமான மார்க்கங்கள். இது இல்லாம நாஸ்திக தர்சனம் வேற இருக்கு, இதெல்லாம் ஆஸ்திக தர்சனம். பௌத்தம், ஜெயினம் முதலான நாஸ்திக மதங்கள் இருக்கு, இது ஆஸ்திக மதங்கள். இப்ப சொன்னது நியாயம், வைசேஷிகம், பூர்வ மீமாம்சா, உத்தர மீமாம்சா, இதெல்லாம் ஓகே. பிணக்கர 6 வகை சமயமும் நெறிவுள்ளி உரைத்த கணக்கர நலத்தனன் அந்தமிலா ஆதி எம்பகவன். இந்த ஆதி பகவன் திருவள்ளுவர் சொல்றது, இந்த ஆழ்வார் சொல்ற எம்பெருமானத்தான் அப்படின்னு ஸ்ரீ வைஷ்ணவ பரமா நம்ம வியாக்கியானம் பண்றாங்க. திருவள்ளுவர் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் அப்படிங்கிறது. ஆழ்வார் சொன்ன வார்த்தைகள்ல இருந்துதான் திருக்குறள்ல நிறைய வார்த்தைகள் வந்திருக்கு. ஓகேவா? பிணக்கர 6 வகை சமயம் நெறிவுள்ளி உரைத்த கணக்கரு நலத்தனன், அதை சொன்னவனும் எம்பெருமான் தான், அதுல சொல்லப்படுபவனும் எம்பெருமான் தான், வேதமூர்த்தியா இருக்கான்னு அர்த்தம். பிணக்கு இல்லாமல் 6 வகை சமயமும் நெறி, வேத நெறி, உள்ளினா மனசுல உணர்ந்து ஆராய்ந்து உரைத்தவனும் எம்பெருமான் வியாசரூபி. கணக்கரு நலத்தனன், கணக்கில்லாத அபார கல்யாண குணங்களை உடையவன், அந்தமில்லாதவன், ஆதி எல்லாத்துக்கும் தொடக்கமாக இருப்பவன் எம் பகவன், என்னுடைய பகவான் என்று சொல்றான். இதோட நம்ம நாளைக்கு மேல கண்டினியூ பண்ணா, இது வரைக்கும் இன்னைக்கு சந்தா சொல்லுவோம். பகவானோட அனுகிரகத்தினால 3வது திருவாய்மொழியில 5 பாசுரங்களை இன்னைக்கு தர்சனம் பண்ணோம். ஆழ்வார் எம்பெருமானார்ஜிய ஆண்டாள் திருவடிகள் சரணம், அடிகளே சரணம்.